அனுராதா மேம், நம்ம ஆரம்பிச்சிடலாமா? 6:30 ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். எஸ் மேம். இந்த இனிய மாலை வேளையிலே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி 2 கல்லூரிகளின் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்ஃபேக்ட் it is a pilot project, you can say. We just thought of initiating a small program wherein we will give an opportunity to our budding students not just to listen to the stories but also to tell the stories. நம்ம மாணவர்கள் கதை சொல்லி நாம கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெரியவங்க கதை சொல்லுவாங்க, சின்னவங்க கதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாட்டி சொல்லி நான் கேட்டிருக்கோம், அம்மா சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ல ஓடிட்டு இருக்கோம். நம்ம பசங்க கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன காரணம்னா, முன்னாலெல்லாம் மாணவர்களுக்கு படிப்பதற்கான வாசிப்பதற்கான புத்தகங்கள் ஒரு அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. இணையதளங்களினால் நிறைய புத்தகங்கள், வாசிப்பதற்கு தேவை நல்ல கருத்துக்கள், அறிஞர்களின் வாழ்க்கையிலே நடந்த சுவையான நிகழ்வுகள், இது எல்லாமே அவங்களுக்கு அவங்க கையோட நுனியில வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, நெட்லன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கிடைக்குது. நிறைய படிக்கிறாங்க. சரி, அவர்களுக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினால் என்ன அப்படின்னு உங்களுக்கு எங்க 2 பேத்துக்கும், எனக்கும் அனுராதா மேடத்துக்கும் ஒரு ஆசை வந்தது. அதனுடைய விளைவுதான் இந்த நிகழ்நேர கல்லூரி மாணவர்களின் கதை கேளு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய காங்கேயம் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களையும், எம்பி முத்தையா அரசு மகளிர் கலை கல்லூரி திண்டுக்கலை சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களையும், மாணவிகளையும், எல்ஆர்ஜி அரசு மகளிர் கலை கல்லூரி திருப்பூர் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களையும், மாணவி செல்வங்களையும் இந்த கதைகள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கதைகளை நமக்கு வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த 10 மாணவ செல்வங்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று இன்முகத்தோடு வரவேற்கிறோம். அதாவது புத்தகங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் என்று தான் நம்ம சொல்லணும். நம்ம எப்பெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள்லாம் டயர்ட் ஆகுதோ, அந்த எண்ணங்களை எழுச்சியுள்ள செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய ஆற்றல்களை அதிகப்படுத்த வேண்டும் என்றால், உங்களை நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது போல பல விஷயங்களுக்கு நாம் புத்தகங்களை பயன்படுத்த வேண்டும். புத்தகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சுய முன்னேற்ற நூலாக, நம்மை நாம் அறிந்து கொள்வதற்காக, நம்மை நாம் தேடி சென்று யார் என்று கண்டு உணர்வதற்காக புத்தகங்கள் உள்ளன. புதியவைகளை தெரிந்து கொள்ளவும், புதிய உலகங்களை 5 பைசா செலவில்லாமல் உலகம் முழுவதும் சுற்று வரவும், மற்ற நாடுகளுடைய மற்ற கலாச்சாரத்தினுடைய பழக்க வழக்கங்களையும் அவர்களுக்கு உண்டான நேர்த்தியான நிகழ்வுகளையும் கண்டுபிடித்து நம் கண்முன் கொண்டு நிறுத்துபவைதான் புத்தகங்கள். புத்தகம் படிச்சோம்னா நம்ம நிறைய நாட்டுக்கு போகணும் கூட அவசியம் கூட கிடையாது. எல்லா நாடுகளுடைய பழக்க வழக்கங்கள், மக்கள்கள், கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு மொழியை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு வாக்கியத்தை எப்படி உருவாக்க வேண்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள். அது மாத்திரம் கிடையாது, it enhances our knowledge. You take any sphere of life, you take mathematics, physics, chemistry, biology, botany, zoology, political science, history, geography, எந்த சப்ஜெக்டை கூறினாலும் புத்தகங்கள் நமக்கு, அந்த புத்தகங்கள் முன்பு உள்ளது போல பிரிண்டட் வடிவமாக இருக்கலாம், அல்லது புத்தகங்களாக இருக்கலாம், அல்லது மொபைல் புத்தகங்களாக இருக்கலாம். பட் புத்தகங்கள் படிப்பதற்கு, நம் வாழ்வை வளம் சேர்ப்பதற்காக புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஒரு வகையான புத்தகங்கள் தான் இந்த கதைகள், ஃபிக்ஷன் என்று சொல்லக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள், குறு நாவல்கள், புதினங்கள், நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க. இதெல்லாம் இது ஒரு கற்பனையான பாத்திரங்களாக இருக்கலாம், இல்ல ஒரு உண்மையான ஒரு வரலாற்று பதிவாக இருக்கலாம், ஒருவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வை அவர் ஒரு கதையாக எழுதியிருக்கலாம், இல்ல அது ஒரு நகைச்சுவையான விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு பயத்தை தரக்கூடிய ஒரு ஹாரர் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்கலாம்.
நகைச்சுவை கதையாக இருக்கலாம். அதுபோல பலவிதமான கதைகள் உள்ளன. இந்த கதைகளை கேட்பதற்கும் கதைகளை படிப்பதற்கும் உண்டான ஆர்வம் நமது மக்களிடையே, நமது மாணவர்களிடையே எப்பொழுதும் உண்டு. என்னதான் புக்ஸ் படிச்சாலும் மாணவர்களுக்கு ஒரு குமுதத்திலேயோ, ஒரு கல்கண்டிலேயோ, ஒரு ஆனந்த விகடனிலேயோ, இல்ல ஒரு கல்கி எழுதின புத்தகமோ, ஒரு ரமணிச்சந்திரன் எழுதிய புத்தகமோ, ஒரு லட்சுமி எழுதிய புத்தகமோ, அவங்களுக்கு அதை படிப்பதிலே ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஒரு முழுமையான ஒரு டைம் பாஸ். கற்பனை வெள்ளத்திலே மிதந்து நமது கற்பனை குதிரையை கதை ஆசிரியரோடு சேர்ந்து நாம் பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு தான் புத்தக வாசிப்பு. இந்த கதை சொல்லி நிகழ்ச்சிக்காக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் மாணவிய செல்வங்களையும் நான் வருக வருக என்று இன்முகத்தோடு 2 கல்லூரிகளின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நமக்கு 10 கதை சொல்லிகள் இருக்காங்க. இந்த 10 கதை சொல்லிகள் they are not experts, so they are not been in the field for many years. They are not trained, they are not getting practice for telling stories. இங்க வந்திருக்க நிறைய பேத்துல இதான முதல் அனுபவமாக இருக்கலாம். ஒரு சபையின் முன்பாக ஒரு 10-15 பேர் முன்பாக ஒரு கதை சொல்வது அவர்களுக்கே ஒரு முதல் அனுபவமா இருக்கலாம். இப்ப எங்களுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி சிறந்த கதை சொல்லிகளை உங்கள் முன்னால் அழைத்து வந்து உங்களுக்கு கதை சொல்வது மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல. மாணவர்களுக்கு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம 4 பேருக்கு முன்னால எப்படி அவங்க தைரியமாக பேசலாம், உரையாற்றலாம் என்பதற்கான ஒரு வாய்ப்பும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல தான் நாங்க இந்த நிகழ்ச்சியை நாங்க ஜஸ்ட் ஒரு பிகினிங்கா ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மேபி ஃபியூச்சர்ல இது போல பல நிகழ்ச்சிகளை நாங்கள் திட்டமிட்டு நடத்த தயாராக உள்ளோம். இப்ப இந்த ஒரு சில அறிமுகத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னால I think we are happy that we are blessed to have the principal of Kangayam College, Naseem ma'am. Ma'am, we are very happy to see you here, ma'am. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கதை சொல்ல அழைப்பதற்கு முன்பாக மேடம் நீங்க ஒரு 2 வார்த்தைகள் எங்களது குழந்தைகளுக்கு ஆசி சொல்லுமாறு உங்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மேம். நசீம் மேம் ப்ளீஸ். Naseem ma'am. Naseem ma'am, are you there? Yes, I am here only. Sir, சொல்லுங்க சார். மேம், நாங்க இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்களிடமிருந்து ஒரு ஆசீர்வாதம் நமது மாணவிகளுக்கு. மாணவிகளாகிய நீங்கள் இன்று உலக மகளிர் தினம், இன்று கதை சொல்லி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் மகிழ்விப்பதோடு உங்களுடைய இயற்கையான கருத்துக்களை கேட்பதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் என்பதால் நீங்கள் துவங்குங்கள் உங்களுடைய கற்பனை பயணத்தை. Thank you ma'am. Thank you so much. Okay. Another ma'am. Thank you ma'am. Sir. ஆரம்பிச்சலாம் ma'am. Yes sir. Yes ma'am. Sir, I just want to say a few words, sir. Please. Now it's my pleasure to request and call upon Mrs. K. Anuradha, College Librarian of LRG Government Arts College, to say a few words. Madam, please. Good evening to one and all present here. It's my great pleasure and honor to welcome you all. We never expected so many participants from the faculty side, both from MV Muthaiya College and LRG Government Arts College. I extend my thanks for joining us and spending your valuable time with us. Thank you for coming, Padma ma'am, Mano ma'am, Girja ma'am, and sir, it's my proud. This is my moment to say that they are all my mentors. எனக்கு அவங்க ஒரு சீனியர் மாதிரி எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அவங்ககிட்ட பிடிஏல இன்சார்ஜ்ல எவ்வளவு நாள் இருந்திருக்கேன். ஸோ தே ஆர் ஆல் மை குட் மென்டர்ஸ். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் டு சே தட் சார். தேங்க் யூ. And I welcome Kingston sir. Never expected you sir. Thank you for joining us. And let's go to the program sir. Thank you sir. Thank you ma'am. Once again welcoming everybody. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1-2 விஷயங்கள் தான். கதை சொல்லிகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கதை சொல்ல இருக்கின்றார்கள், சரிங்களா? ஒரு சில விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிடங்களிலிருந்து 7 நிமிடம் வரை நீங்கள் கதை சொல்லலாம்.
யாரு கதை சொல்றாங்களோ அவங்க மட்டும் கொஞ்சம் வீடியோ மட்டும் நீங்க கொஞ்சம் ஆன் பண்ணிக்கங்க. நீங்கள் கதை சொல்லும் நேரத்திலே உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க கதை சொல்றப்ப உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், உங்களுடைய ஃபேஸ் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால கதை சொல்லிகள் மாத்திரம் அவங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம். என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, கதை சொல்றப்ப வந்து யாருடைய மனதையும் புண்படுத்தாத ரீதியிலே நீங்கள் கதைகளை சொல்லுங்கள். ஸோ இந்த உலக பெண்கள் தினத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறோம். முதலாவதாக எம். முத்தையா அரசு மகளிர் கலைக் கல்லூரியிலிருந்து சி பாகியலட்சுமி 2ஆம் ஆண்டு MA தமிழ் லிட்ரேச்சர். பாகியலட்சுமி ப்ளீஸ். பாகி வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். தொடங்கலாம் பாகியலட்சுமி. அனைவருக்கும் மாலை வணக்கம். உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம வந்து கதைகளோடு தான் நம்ம வாழ்க்கையும் சேர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கதைகள் வந்து கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த கதைகள்ல எனக்கு பிடிச்ச ஒரு கதை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். ஒரு அடர்ந்த மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில மலை அடிவாரத்துல ஒரு தோப்புக்குள்ள ஒரு கணவன் மனைவி ஒரு 10 வயது குழந்தைகளோட ஒரு குடும்பம் வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அங்க என்னென்ன இருக்குன்னா தென்னந்தோப்புகள், பாக்கு மரங்கள், ரப்பர் மரங்கள், இது மாதிரி நிறைய அடர்ந்த அந்த காட்டுக்குள்ளதான் அந்த குடும்பம் வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அங்க அந்த மலைப்பகுதியில எப்ப பார்த்தாலும் ஒரு சலசலப்போட அந்த மரங்கள்லாம் அசைஞ்சிட்டு இருக்கிறது அந்த தம்பதிகளுக்கு வந்து ஒரு பயத்தையும் அதோட சேர்ந்து அந்த வாழ்க்கையை வழி நடத்துற மாதிரி இருக்கும். அப்ப வந்துட்டு அந்த மனைவியை வந்து அங்க இருக்கிற மாடுகளுக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடுகளுக்கெல்லாம் புல் போடுறதுக்காக ஒரு தோப்புக்குள்ள போய் புல்ல இருக்க போவாங்க. அப்ப வந்து அந்த ஒரு மரத்துல இருந்து ஏதோ அழுகுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அதை கேட்டோடனே அந்த பொண்ணு வந்து பயந்துருவாங்க. பயந்துட்டு அது என்ன சவுண்டுன்னு கேட்கறதுக்காக அது பல மணி நேரமா அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும் போது அது என்னன்னு தெரியாது திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு அங்க வந்து கணவன் கிட்ட இந்த மாதிரி ஒரு அழுகுரல் கேட்டுட்டே இருக்கு அந்த தோப்புக்குள்ள அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்துட்டு உனக்கு ஏதோ ஒரு பிரம்மையா இருக்கும், அதை எதுக்கு நீ மனசுல எடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. மறுபடியும் இரவு வேலைகள்ல அங்க சாப்பாடு அவங்க எல்லாம் இரவு என்னென்ன சாப்பிடணுமோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து மனைவி சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த தோப்புக்குள்ள போய் தேடி பாக்குறாங்க. அந்த குரல் வந்து எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும்போது மறுபடியும் அந்த குரல் வந்து கொஞ்ச நேரத்துல அமைதியாயிருது. திருப்பி வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுபடியும் வந்து அடுத்த நாளும் அதே மாதிரி குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டுட்டு வந்து அது என்ன குரல் அப்படின்லாம் அவங்க இது பண்ணும்போது திரும்ப திரும்ப அந்த குரல் கேட்டுட்டே இருக்கனால அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. கடைசியில அது வந்து ஒரு ஏதோ ஒரு பேய் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளயா ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு பால் அபிஷேகம் பண்றது, மஞ்சள் துணி வச்சு கட்டி அதை வந்து ஒரு பெருசா அவங்க நினைச்சிட்டு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அந்த மனைவியோட அண்ணா வந்து சமாதானப்படுத்துவாங்க. அப்பயும் இருந்தும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போகாது. அப்ப வந்து ஒரு நாள் அதிகாலை பொழுதுல வந்து அங்க ஒரு மரமேறி வந்து மேல இருந்து கீழே இறங்குவாரு. அப்ப இறங்கும்போது அந்த போன் வந்து ஒரு போன் வரும். அந்த போன் வந்து அழுக்குரல் மாதிரி ரிங்டோனா இருக்கிறதுனால அவங்க அந்த ரிங்டோன் குரலை வச்சு அவங்க அந்த பேயின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அது இல்ல, எந்த ஒரு செயலியும் செய்யும் போது நம்ம வந்து ஒரு முழு நம்பிக்கையோட இருக்கணும். அவ்வளவுதான் சார், முடிச்சிட்டு. ஓகே, தேங்க்யூ. நன்றி. ஒரு சின்ன கதையா இருந்தாலும் மிக நேர்த்தியான கதை.
நாம் இந்த கதை குறித்த விவாதங்களை அனைத்து மாணவ செல்வங்களும் கதைகள் கூறிய பிறகு நாம் ஒட்டுமொத்தமாக நாம் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த மாணவியை அழைப்பதற்காக நான் அனுராதா மேடத்தை அழைக்கின்றேன். மேடம் ப்ளீஸ். Thank you, sir. I request Sachivarshini. Sachivarshini, ready? Sachivarshini? Yes, ma'am. Yes, ma'am, I'm ready. Yeah, you can proceed. Start பண்ணலாம்ல. வீடியோ ஆன் பண்ணிக்கங்கப்பா. வீடியோ ஆன் பண்ணிக்க சச்சி. கொஞ்ச நேரமா ஆன் பண்ணு. உனக்கு டேட்டா பத்தாதுன்னா ஆஃப் பண்ணிக்க. கொஞ்ச நேரம் ஆன் பண்ணு. Fault, ma'am. அதனால வாய்ஸ் go ahead pa, go ahead. Okay. Honorable Principal, ma'am, beloved librarian, ma'am, and sir, my dear teachers and friends, good evening all. நான் சசிவர்ஷினி. I'm here with ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஒரு ஃபேமஸான காலேஜ் இருந்தது. அந்த காலேஜில் ஸ்டடீஸ்க்கு மட்டும் இல்லாமல் பல திறமைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய குழுக்கள் ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது பேச்சாளர்களுக்கு தனியாக கிளப் ஃபார்ம் பண்ணாங்க, எழுத்தாளர்களுக்குன்னு தனியாக கிளப் ஃபார்ம் பண்ணாங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கிளப் ஃபார்ம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கிளப்ஸில் எல்லாத்துலேயுமே பாப்புலர் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்க்கான கிளப் தான் வந்து அந்த காலேஜில் பாப்புலராக இருந்தது. எவ்ரி வீக்கெண்ட் அந்த காலேஜில் இருக்க செமினார் ஹாலில் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அந்த மெம்பர்ஸ், அந்த கிளப் மெம்பர்ஸோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேசுவாங்க. அந்த கிளப்ல ஒரு கண்டிஷன் இருந்தது. அந்த மீட்டிங்ல வந்து ஒரு ஸ்பீக்கர் பேசணும் அப்படின்னா யார் ஒருத்தர் முன்னாடி வந்து நின்று பேசுறாங்களோ அவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணிருக்க கூடாது. எப்போ முன்னாடி நின்று பேசுறவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்றான் அப்படின்னு கீழே இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களோ உடனே வந்து அவன் தன்னோட ஸ்பீச்சை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கிடணும். இதனாலேயே அந்த கிளப்ல இருக்க எல்லாருக்குமே வந்து தனக்கு பேசணுன்ற ஆர்வம் இருந்தாலும் ஒரு விதமான பயம் வந்தது. எங்க நம்ம பேசுறப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோமோ, பாதியிலேயே நம்மள கீழே வர சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் ஒரு பயத்தோட இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த கிளப் வந்து எவ்ரி வீக் ரன் ஆகிக்கிட்டே வருது. அந்த கிளப்பை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து இது எதுவுமே பிடிக்கல. அவனுக்கு வந்து பேசணும்னு ஆர்வம் இருக்கு, அப்புறம் ஏன் பாதியிலேயே நிறுத்தி கீழே வர சொல்றாங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவன் வந்து தன்னோட எண்ணத்தை மற்ற கிளப் மெம்பர்ஸ் கிட்டயும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றான். பட் அந்த மெம்பர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முடியாது, இந்த கிளப்போட இம்பார்ட்டண்டான ரூலே அதுதான், அதை எப்படி நம்மளால கேன்சல் பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவனுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. நான் வந்து இந்த கிளப்ல இருந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கிளப்ல இருந்து வெளியே வந்துட்டான். அவனை மாதிரியே என்ன இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவன் கூடவே வெளியே வந்துட்டாங்க. அந்த காலேஜ்லேயே வந்து இன்னொரு கிளப் ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஸ்பீக்கர்ஸ்க்குன்னு சொல்லி 2 கிளப் அந்த காலேஜ்ல ரன் ஆகிட்டு வந்தது. ஒரு கிளப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வந்து ஸ்டேஜ்ல பேசணும். இன்னொரு கிளப் பார்த்தீங்கன்னா இங்க வெளியே வந்தான் இல்லையா, அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாயின் பண்ண கிளப். அங்க வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கலாம், பட் அந்த மிஸ்டேக்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும், குயிக்காக ரெக்டிஃபை பண்ணிக்கணும். எல்லா ஸ்பீக்கருக்கும் பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் ஸ்பீக்கர் பேசினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லணும். அவங்க வந்து இந்த என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்க பண்ணதுல எது நல்லா இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் செஷனும் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மிஸ்டேக்கை அந்த ஸ்பீக்கர் பண்ணக்கூடாது. இப்படியே டேஸ் பாஸ் ஆச்சு. அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணாங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ் விட்டு வெளியே போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்ச அந்த 2 கிளப்பும் வந்து அந்த காலேஜ்ல கண்டினியூஸா ரன் ஆகிட்டே வந்தது. ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ஆசை வந்தது. நம்ம கிட்ட 2 குரூப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்பீக்கர்ஸ்ல எந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்தது. அவங்க வந்து ஒரு தனித்தனியா அந்த ஸ்பீக்கர்ஸோட வீட்டுக்கெல்லாம் போய் சர்வே பண்ணாங்க. அப்படி அவங்க சர்வே பண்ணதுல இந்த செகண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா குரூப், அந்த குரூப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து
அந்த ஸ்பீக்கிங் ஃபீல்ட் ஆகட்டும், அவங்களோட கெரியர் ஆகட்டும், அந்த ரெண்டுலயுமே வந்து டாப் பொசிஷன்ல இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், எப்படிடா ஒரு மிஸ்டேக்கே பண்ணாம பெர்ஃபெக்டான ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து இந்த கிளப்ல இருந்தாங்க, அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகாம போனாங்க அப்படின்னு இவங்களுக்கு டவுட். இவங்க வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டப்போ அவங்க சைக்காலஜிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் அவங்க வந்து பேசினாங்க. அவங்களோட மோட்டிவே வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாம பேசணும் அப்படின்னு, அந்த டைம்ல மிஸ்டேக் பண்ணாம பேசணுன்றது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவா இருந்தது. அவங்களுக்கு வந்து மிஸ்டேக்குக்கான வாய்ப்பே கிடைக்கல. பட் இந்த செகண்ட் குரூப்ல என்ன பண்ணாங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கிறது பெர்ஃபெக்ட்னஸ் கிடையாது, மிஸ்டேக் பண்ணி ரெக்டிஃபை பண்றது தான் பெர்ஃபெக்ட்னஸ். தேங்க்யூ ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சசிவர்ஷினி, ரொம்ப அழகாவே சொல்லியிருக்கீங்க உங்களுடைய ஸ்டோரியை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அடுத்ததாக எம்பி அரசு முத்தையா அரசு மகளிர் கலைக் கல்லூரியிலிருந்து நாங்கள் அடுத்ததாக கதை சொல்ல அழைப்பது ஆர் தீபா, செகண்ட் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். தீபா ப்ளீஸ். Evening is the time of real experimentation. We never want to look the same way. Good evening to the principal, ma'ams and sir, and my co-participants. Thank you, sir, to invite to. Thank you, sir, to consider me as one of the participants. I'll start my story. One girl, her name is Anu. She lived with his parents, but she was brought up by her stepmother because her mother is not her own mother. She is a stepmother. So she was so suffered and she was so affected by that mother. Her father also didn't care about her. So she feels uncomfortable in that life, not satisfied in to lead her life. At the time, she feels like a hell prison. It was like prison to her, like a caged bird. She feels. After her graduation, she gets married. But after her marriage, she's seen a completely changed life because before marriage she longing for love and affection. After marriage, each and everyone in her husband's family, they showed a shower of love towards her, and they ask suggestions about any issues, and they treat her like equal to that family. She feels like a queen in that family. She also contented in that family in her life. After that, one day, her husband's sister, she got graduated in in her college. So she invited to the convocation. At the time, her sister said, "This is my dream. I fulfilled my dream." That time, her husband asked Anu whether you have any dreams like that. She replied, she said, "Yes, I also during college I also have my passion that was to become a writer." She was so admired. And did you write anything about? Did you write any stories like novels or anything you didn't you before you write? He asked. For that, she replied, "Yes, nearly 6 to 7 novels I wrote." He asked that, "Where is that copies?" Then after reading that story, she was so happy about her because all the wonderful novels she wrote. Then why you didn't publish that? He asked her. She replied that my father not allowed me to write.
because he was so he treat me like a he doesn't give me an opportunity to overcome any problems. Like that, she was so affected. She feels and she tell about her father and past life to her husband. After hearing this uh, after hearing her past, he decided and he give the suggestion. Okay, fine. Let it be. Leave it. Now you can start your writing. I will support you. I will be there for you at any situation. Like that, he told to her. After that, she started her writing. Nearly 10 to 11 novels she wrote. They published also. Then after 1 year, she got the award for. They published after 1 year. She got an award for one novel. Then she fulfilled her dream and become a writer. In that story, I want to convey that a woman has all, every woman has the unique talent, but they need a support. If she need a support from if anyone from she will be definitely be like a son. Uh, Definitely, she will be shine like a sun. This is my theme in this story. This is my own story. Uh, I'm going to write this story as a novel. Thank you, sir, to give this opportunity to tell the story in front of this principal ma'am and sir. Thank you, sir. Thank you, Deepa. Thank you so much for this your own story. Okay, it's nice to listen to you a story which is being written by yourself. It's a great thing. Thank you so much, ma'am. Over to Anuradha, ma'am. Over to you. Yes, sir. Thank you, Deepa. That was a wonderful story. The story was very encouraging for all the upcoming writers. யாரு புதுசா எழுத ஆரம்பிச்சாலும் இந்த ஸ்டோரி அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல என்கரேஜிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் வில் மூவ் டு அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் வெண்மதி. தேங்க்யூ தீபா. வெண்மதி மேம் சொன்ன மாதிரி முடிஞ்ச ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப நேரம் முடியலன்னா கூட அட்லீஸ்ட் நீங்க ஸ்டோரி ஆரம்பிச்ச ஒரு செகண்ட் 2 செகண்ட் நீங்க கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் கூட ஆஃப் பண்ணிங்க. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. சாரி ஃபார் இன்டரப்ஷன். Sir, we don't have current here, sir, so I can't turn on my camera. No problem. Absolutely no problem. Please go ahead. Please go ahead, Manmati. Sir, thank you, okay. sir. Start. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு ஒரு கணவனும் மனைவியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சாயப்பட்டறையில வேலை செய்யறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த இடத்துல வேலை செய்யறாங்க. அப்போ வந்து அங்க உள்ள இருந்து ஒரு குரல், காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல். அது வந்து உள்ள போய் அவங்க பார்க்கும்போது உள்ள வந்து ஒரு பூனை. அந்த பூனை வந்து அந்த சாயப்பட்டறை அந்த சாயம் ஊத்தி வச்சு அதை வந்து காப்பாத்துறதா வேண்டாமான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு கடைசியில் அதை காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு அதை வந்து வெளியே எடுத்துட்டு வரும்போது அந்த பூனை வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து நான் ஒரு பரிசு கொடுக்க ஆசைப்படுறேன், என் உயிரை காப்பாத்தினதுக்காக உங்களுக்கு வந்து நான் ஒரு பரிசு கொடுக்கணும், உங்களுக்கு நான் வந்து 2 பொருள் வச்சிருக்கேன், 2ல உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அந்த கணவனும் மனைவியும் வந்து ஆர்வமா அது என்ன பொருள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. அது வந்து ஒரு புக்கும் ஒரு விறகு கட்டையும் கொடுக்குது. அந்த விறகு கட்டையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த விறகு கட்டை வந்து எவ்வளவு எரிச்சாலும் தீராது, நம்ம எவ்வளவு வேணா எடுத்து எரிச்சுக்கலாம். இதுவே இந்த புக்ல வந்து நம்ம சுத்தி இருக்கிற பீப்புள், அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க, அவங்களாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்றத அந்த புக்ல காட்டும். அந்த 2ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பூனை சொல்லுது. இந்த கணவன் வந்து அந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். மனைவி வந்து அந்த விறகு கட்டியே போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டு கடைசியில அந்த புக்கை தான் எடுக்கிறாங்க. அந்த புக்கை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கணவன் வந்து ரொம்ப ஆர்வமா படிக்க ஆரம்பிக்கிறாரு.
அப்ப வந்து அவரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் பக்கம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறாரு. ஓ இவங்க நம்மள இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சு போக போக அவருக்கு வந்து அந்த நபர்களை கண்டாவே வெறுப்பாகுது. அந்த புக்கை கண்டாவும் இன்னும் வெறுப்பாகுது. ஏன் இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்படைஞ்சு அதை வந்து ஒரு நாள் எரிச்சிடுறாரு. என் மனைவி வந்து ஏன் அந்த புக்கை எரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கணவன் வந்து சொல்றாரு, அவங்க நம்ம இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சா என்னால வாழவே முடியல. இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களா நம்மள அப்படின்னு சொல்லி சாகத்தான் தோணுது. ஆனா இதுக்காக நான் சாகணும்னா என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும்? மத்தவங்க வந்து எப்படி இருந்து என்னோட வாழ்க்கையை வாழ போறது கிடையாது. அவங்க எனக்கு சாப்பாடு போட போறது கிடையாது. நான் இப்ப படிச்சிருந்த இந்த புக்ல இருந்த கருத்துக்கள் எல்லாமே எதுக்குமே பிரயோஜனப்படாத கருத்துக்கள். அதனால மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்மளோட கோலை செட் பண்ணி அதை ரீச் பண்ற ஒரே ஒரு குறிக்கோளோட நம்ம பயணம் செஞ்சா நம்ம வந்து நம்ம கோலை ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த கதையில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா மத்தவங்க வந்து இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்னு நினைச்சோம்னா நம்ம வந்து நம்ம கோல் கிட்ட கூட போக முடியாது. அவங்க என்னமோ நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அதுக்காக நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணாம தான் இருக்கணும். அப்படிதான் நான் வந்து இந்த கதையில இருந்து புரிஞ்சுக்கிட்டது. இதை வந்து நான் ஒரு புக்ல இருந்து படிச்சேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஷேர் பண்ணேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேங்க்யூ வெண்மதி. நல்ல ஸ்டோரி. ஆனா ஒரு புத்தகத்துல வந்து மோசமான கருத்துக்கள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கறத என்னால ஏத்துக்க முடியல. அதாவது அதை எடுத்துக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தரும் பாக்குற பார்வை வேற. ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நான் பாக்குற விதம் வேறையா இருக்கும், நீங்க பாக்குற விதம் வேறையா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன அந்த கருத்து நல்லா இருந்தது. அதாவது யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி கவலைப்படாம நம்மளுக்கு எது சரி தவறுன்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு போறது நல்ல முடிவு. தேங்க்யூ வெண்மதி. நெக்ஸ்ட் சார் ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ். வெண்மதி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஸ்டோரி. நல்ல ஸ்டோரி, ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. ஏன்னா நம்ம கதைன்னு வந்துட்டா ஐம் சாரி மேம், கதைன்னு வந்தா நம்ம லாஜிக் பார்க்க கூடாது. ஏன்னா திஸ் ஆர் ஸ்டோரி, தட்ஸ் இட். ஸ்டோரி இஸ் டு த இமேஜினேஷன் ஆஃப் த ரைட்டர், இமேஜினேஷன் ஆஃப் த நரேட்டர். ஸோ நல்லா சொன்னீங்க நீங்க. இட் இஸ் a wonderful story. Now இப்பொழுது எம்இ முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரி சார்ந்த ஒரு மாணவி எம் சண்முகப்பிரியா, எம்ஏ தமிழ் செகண்ட் இயர். சண்முகப்பிரியா ப்ளீஸ். வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஒவ்வொரு அழகான தருணத்திலையும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கதை கண்டிப்பா இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட கதையில நான் படிச்ச கதை தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்ல போறேன். எல்லாருக்குமே முதல்ல உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்ல போற கதையோட பேர் என்னன்னா மன்னரோட கவலை. இதுதான் கதையோட நேம். சண்முகப்பிரியா ஆடியோ கேட்கலப்பா. சண்முகப்பிரியா ஆடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. விஸ்வதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டை வந்து ஒரு மன்னர் ஆண்டுட்டு இருக்காரு. அந்த மன்னருடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்ல. ஆனா மன்னருக்கு வந்து ரொம்ப சோகமா ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து குளத்துக்கரையில உட்கார்ந்துட்டு அந்த குளத்தை பார்த்து தாமரை பார்த்து ரொம்பவே சோகமா இருக்காரு. பின்னாடி இருக்க மந்திரி வந்து கைய பசந்து நின்றுட்டே இருக்காரு. மன்னா உத்தரவு கொடுங்க, நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப கவலையா இருக்காரு. இது எப்படி நான் ராணி கிட்ட சொல்வேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ராணி வராங்க. மன்னர் சோகமா உட்கார்ந்து இருக்கதை பார்த்துட்டு, மன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அதுக்கு வந்து மன்னர் சொல்றாரு, ராணியாரே உனக்கு விஷயம் தெரியாதா, நம்மளுடைய பூர்ணச்சந்திரன் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராணி அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்னது பூர்ணச்சந்திரன் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க. அப்ப அங்க இருந்து வந்து பணிப்பெண்கள் எல்லாம் வராங்க. ராணி அழுகுறத பார்த்துட்டு அவங்க போய் சமாதானம் பண்ணிட்டு, என்னாச்சு ராணி, ஏன் இவ்வளவு தூரம் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அதுக்கு ராணி சொல்றாங்க, இல்ல பூர்ணச்சந்திரன் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. இது பூர்ணச்சந்திரன் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பணிப்பெண்களும் அழுகுறாங்க. பணிப்பெண்கள் சிறிது மத்த அரண்மனை எல்லாமே போது அரண்மனையே ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு பணிப்பெண் வராங்க. அவங்க வந்து கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் எல்லாரும் இவ்வளவு சோகமா அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல பூர்ணச்சந்திரன் இறந்துட்டாங்களா, அதான் நாங்க எல்லாம் அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி ஓகே, பூர்ணச்சந்திரன்னா யாரு, அவரு யாருன்னே தெரியாதே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பணிப்பெண்கள் சொல்றாங்க, என்ன
பூர்ணச்சந்திரன் யாருன்னே தெரியாது, அப்ப நீங்க அரண்மனையில வேலை செய்ய உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டு உடனே அவங்க வந்து மந்திரியா ராணி கிட்ட கேக்குறாங்க, ராணி இந்த பூர்ணச்சந்திரன் யாருன்னு இந்த பொண்ணுக்கு சொல்லுங்க, இந்த பொண்ணுக்கு யாருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே அழுதுட்டு இருக்க நாய் டக்கு ஷாக் ஆயிட்டு மன்னரை பார்த்துட்டு மன்னர்கிட்ட சொல்றாங்க, எனக்கு இருக்கக்கூடிய சோகத்துல என்னால பூர்ணச்சந்திரன் யாரும் இவர்கிட்ட விளக்கமா சொல்ல முடியாது, நீங்க தான் உலகத்திலேயே சிறந்த அறிவாளியாச்சே, நீங்களே வந்து பூர்ணச்சந்திரன் யாருன்னு இந்த பொண்ணுக்கு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி ராணி சொல்றாங்க. உடனே அதை கேட்டு மன்னரும் திரு விழிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, மந்திரியாரே நீங்க தான் இந்த விஷயத்த சொன்னீங்க, சோ நீங்களே இதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரமா வந்து மந்திரி சொல்றாரு. மந்திரி ஒரு செகண்ட் முடிச்சுட்டு, மன்னா எனக்கு எப்படி தெரியும், இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தானே தெரிஞ்சிச்சு, சோ நீங்க தான் மன்னா சொல்லணும் உங்ககிட்ட. என்ன சொல்றீங்க மந்திரி, எனக்கு பூர்ணச்சந்திரன் யாருன்னே தெரியாது, எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீங்க தான் வந்து இதை சொன்னதுனால உங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்குல்ல, நீங்க சொல்றதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மன்னா சொன்னாங்க, மந்திரி சொல்றாரு, எனக்கு அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு இதை சொன்னது சேனாதிபதி தான் சொன்னாங்க அப்படிங்கவும் உடனே சேனாதிபதியை கூப்பிடுறாங்க. சேனாதிபதி வந்து கேக்குறாரு, மன்னர் கேக்குறாரு, பூர்ணச்சந்திரன்னா யாரு, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அது சொன்னோடனே அவர் சொல்றாரு, இல்ல எங்க பூர்ணச்சந்திரனா யாரும் தெரியாது, எனக்கு இதை பத்தி சொன்னது எங்க வீட்டு சலவைக்காரன் தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. உடனே சலவைக்காரனை கூப்பிடுறாங்க. அவன்கிட்ட கேக்குறப்ப, இல்ல இதை சொன்னது என்னுடைய அக்கா பொண்ணு பொன்னி தான் சொன்னாங்க அப்படிங்கவும் மன்னர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. பொன்னியும் வேகமா கொண்டு வந்து கூட்டிட்டு வாங்க அப்படிங்காங்க. பொன்னியும் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தோடனே கேக்குறாங்க, யாரு உனக்கு இந்த பூர்ணச்சந்திரனா யாரு, அதை பத்தி முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உடனே மன்னர் அது பொன்னி சொல்றாங்க, பூர்ணச்சந்திரன்ங்கிறது நான் தினமும் என் கூட சலவைக்கு வந்து துணிமணி அழுக்கு துணியெல்லாம் சுமந்து வந்துட்டு வர என்னுடைய வளர்ப்பு கழுத, அதுதான் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்றா. இதை கேட்டோடனே மன்னருக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ ஒரு விஷயம் நமக்கு கேள்விப்படுறோம் அப்படின்னா அது ரைட்டா தப்பான்னு தெரியாம நம்ம யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இதான் இந்த விஷயத்துல இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சண்முக பிரியா, ரொம்ப அழகாவே சொன்னீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து காதால் கேட்பதும் போய் கண்களால் பார்ப்பதும் போய் அப்படின்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து உள்நோக்கி போய் என்ன ஏதுன்னு ஆராய்ந்து அதன் பிறகுதான் நம்ம வந்து உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு கிங் ஸ்டோரி கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த காலத்துல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓவர் டு அனுராதா மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. ஸ்டோரி வாஸ் வெரி நைஸ். நல்ல கருத்து, ரொம்ப பிடிச்சது எனக்கு. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கதை சொல்லி போலாமா சார்? ப்ளீஸ் மேம். ஐ நவ் ரிக்வெஸ்ட் சந்திரா. சந்திரா ரெடியா இருக்கியாமா? சந்திரா? எஸ் மேம், ரெடிங் மேம். யா, ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஓகே மேம். கேமரா ஆன் பண்ணு. ஓகே ஓகே மேம். சந்திரா போனை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க. சரி. இப்ப சரியா இருக்கு. அனைவருக்கும் என் முதன்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். அன்பே தகலியா, ஆர்வமே நெய்யாக, எம்புரக சிந்தை எடுதிரியா, நன்குருகி நான சுடர்விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு நாணத்தமிழ் புரிந்த நான் என்ற சங்கத்தமிழ் கடலை கூறியன் உரையை நான் தொடங்குகிறேன். நான் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இரும்பு பெண்மணி ஆகும். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கதை பாகிஸ்தானோட இரும்பு பெண்மணியான முனிபா மசாரி அவங்கள பற்றிதான். இவங்களுக்கு 22 வயது இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து அவங்களுக்கு நடந்துருச்சு. அந்த விபத்து சாதாரணமான விபத்தாகவே இல்லை. இதனால அவங்களோட உடல்ல இருக்கிற பாதி பகுதியானது செயல்படாமலே வந்து இருந்துச்சு. இந்த விபத்து காரணமா அவங்க 2 வருடங்களாக ஒரு படுக்கையிலே அவங்க இருக்க
வேண்டியதாயிற்று. இதனாலேயே வந்து முனிபா அவங்களோட மனசு அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து உடைஞ்சிருச்சு. அப்ப அவங்களோட அம்மா கிட்ட போய் எனக்கு மட்டும் ஏமா இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதற்கு முனிபா அவர்களோட அம்மா, நீ இந்த கஷ்டத்தை எல்லாமே வந்து பெருசாகவே எடுத்துக்க கூடாதுமா. கடவுள் உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை கண்டிப்பா வந்து வைத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட முனிபாவால எந்த ஒரு வேலையுமே வந்து தனியா செய்யறதுக்கு வந்து முடியாது. அவங்க இந்த விபத்தால அவங்களோட அர்ஜுனல் கட்டுப்பாட்டையே வந்து இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட பையையும் வந்து இந்த விபத்தால ஏற்பட்ட காயத்தால வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டாங்க. அவங்களோட உடம்பு பாதி செயல்படாம இருந்த காரணத்தால அவங்களோட வாழ்நாள் முழுக்க வந்து வீல் சேர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனா முனிபா இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. மாறா அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க. அவங்க வீல் சேர்ல இருக்கிறத அவங்களோட பலவீனமா இல்லாம அவங்களோட பலமா பாக்குறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அவங்கள எல்லாரும் வந்து ஊனமுற்றவங்க அப்படிங்கிற ஒரு அனுதாபத்தோட பார்த்தாங்க. ஆனா முனிபா அவங்கள மற்றவங்கல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்களை வந்து பார்த்தாங்க. அவங்க ஒரு ஜாப்புக்கு போகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சாங்க. இப்ப முனிபா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எப்பொழுதுமே ஒன்று சொல்வதுண்டு, உங்களை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்கும். மேலும் முனிபா அவர்கள் சொன்ன ஒரு அருமையான வாக்கியம் வந்து, என்னுடைய உடலால தான் நான் வந்து சிறைப்பட்ட மாதிரி இருக்கேன், ஆனால் என்னுடைய ஆத்மா வந்து மிகவுமே வந்து சுதந்திரமானது. இப்பொழுதும் நான் என்னோட வாழ்க்கைக்காக சில பெரிய லட்சிய கனவுகளை வந்து கொண்டுள்ளேன். நான் வந்து அந்த கனவுகள்ல இருந்து ஒரு துளியும் வந்து நான் வந்து பின்வாங்கிறதே வந்து இல்லை. நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து உண்மையாகவே வந்து பெரிதா வந்து இருக்கிறதே இல்லை. நாம தான் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பெரிதாக நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையாகவே நாம எல்லாருமே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். மற்றவங்க வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிற வாழ்க்கைதான் வந்து நம்ம இப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முனிபா அவர்கள் இப்பொழுது உலகெங்கிலும் சென்று ஊக்கப்படுத்தும் பேச்சாளராக உள்ளார். அது மட்டும் இல்லாமல்
ஐநாவின் அமைப்பான யூஎன் உமன் அப்படின்ற ஒரு அமைப்பில இருந்து 30 வயதிற்குள்ள ஊக்கப்படுத்தும் விதமாக அல்லது சாதனையாளர்களாக உள்ள 100 பெண்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதில் முனிபாவும் ஒருவர். உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பலவீனத்தை உங்களுடைய பலமாக ஆக்குங்கள் என்று இதுவரை பேச வாய்ப்பளித்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சார், உங்களுடைய கருத்துக்கள். சந்திரா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு. ஒரு பெண்மணி, ஒரு பிரச்சனை உள்ள கஷ்டப்படுற ஒரு பெண்மணி வாழ்க்கையில வந்து எப்படி வந்து அவங்களுடைய பலவீனத்தை எப்படி பலமாக மாற்றினார்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுடைய முயற்சி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு ரீச் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா பண்ணீங்க. மை பெஸ்ட் விஷஸ் சந்திரா. Thank you for that wonderful story from Chandra. Now it's my pleasure to call upon Irfana Begum, second MA English Literature, to narrate the story. Irfana, please. Good evening, all. First of all, thank you so much for giving this wonderful opportunity. I'm happy to share my story. This is one of my favorite stories. A Willing Slave was one of the short stories written by R.K. Narayan. Let me narrate the story. No one knew her name. Everyone in the Bangla called her as Aya. She was an old woman, a knave with childish character. Nearly 17 years before, she joined as babysitter to take care of the Bangla's child. Now the couple have 5 children and youngest one, Radha, was 4 years old. She take care of every child and played with them. Beyond her boundaries, she even instructed other servants in the Bangla. She kept eye on children's tutor and always had suspicion that he would be rude to the children. According to her, school was equal to prison. Aya always has sense on Bangla's children. Radha, the last one, shouted from upstairs, "Aya!" Suddenly she gave up her work and stood before her. Aya was a favorite storyteller. Aya always narrated the story of demon. His demon carry of Radha in the story. Child Radha has fear on demon, but she enjoys her stories. Aya regularly wake up at early morning 4 o'clock. Her duties was to take care of children, doing some works, and insist work to others. And her final work was to tell story to Radha. She did this for 4 rupees monthly salary and 3 saris as a gift in a year. Rarely she went to her house at Saidapet. She called her slum friends as Saidapet rowdies and scolding them with the local words. At one day, she went to Saidapet house. 3 days later, she came with an old man. Mother asked her why she was absent. She felt shy and closed her face and said, "My husband came back to my house so many years later. He wants me to cook for him, so I can't continue as an Aya." Mother leave her from her job and Aya's husband thanked Radha's mother. He called Aya's Tai. She thanked each and every one of the home. Radha shuts her door, telling her, "The demon will carry off you, Aya." She replied, "Yes." "Okay, get away, Aya. Maybe he carry me along with you." Aya smiles and went off the bungalow with her husband with wrinkles made. The story is about the plight of women who felt slavery is a pleasure, not even aware about being a slave. Today is World Women's Day, and let us be the voice for the suppressed women and rise to give awareness to the illiterate women like Sai. Thank you, sir, for giving this wonderful opportunity to narrate the story in this wonderful occasion. Thank you all. Thank you, Irfana. Thank you so much for that insightful story. As she rightly pointed out, on the occasion of the celebration of Women's Day, it is a
opportunity for all of us to realize and break the boundaries and live up to our expectations in this wonderful world. Thank you so much, Irfana, for that wonderful story of R.K. Narayans. I think that is found in Malgudi Days. Thank you so much for that. Over to Anuradha Madam, please. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Irfana, that was a wonderful story. The way you narrated was very nice. The flow is good. I really loved listening to the story. Thanks a lot. You, I now request Blessy. Blessy? Yes, Yeah. yes, Please, you can go ahead. Okay. Good evening to respected principal madams, teachers, and my dear friends, sirs. Once again, I wish all the women to happy Women's Day. I am here to present a short speech on a great personality for Mother Teresa. Mother Teresa was a very religious woman. Her real name was Agnes Gona Boggio. She was born on August 26, 1910 at Skopje. It was Albania. Her father was a businessman and her mother was a housewife. She grew up as a beautiful lady, but she never wished to get married. She decided to become a nun when she was 12 years old. She just wanted to serve the mankind with love and compassion. So she served the needy and poor people till her last breath. She spent her day caring for people in need. She set up of a missionary charity along with many homes for people in need. She spent a lot of time of caring for the elderly, disabled and injured. It's a very important thing for her. Mother Teresa had an interest in education. Soon after she became a nun, she became a charity work in which she taught and supported children from low-income families. She spent a lot of money on promoting literacy. She won a lot of awards throughout her lifetime for her dedication to helping people in need. She also won a Nobel Peace Prize in 1979 and considered it a saint. Some more awards given to her were Pope John 23 Peace Prize 1971, Nehru Prize for Promotion of International Peace Understanding 1972. She became a famous woman and was also known as a saint of gutters or an angel. She was indeed one of the great servants of humanity. She passed away on 5th September 1997 but lives in Aurora till date. I think we should all take inspiration from her good deeds in her life and try to help people to make this world a better place, and it is not difficult, as she rightly said. If you can't feed 100 people, then just one feed. Lastly, I said one thing. Fantastic lines by Mother Teresa. If your eyes are positive, you will love the world. If your eyes are positive, you will love the world. But if your tongue is positive, the world will love you. But the tongue is positive, the world will love you. A woman's love is an action. She looks with her heart and feels with her eyes. A woman is the bank where her family deposits all anger, worries and hurt. A woman is the cement that keeps her family together, and her love lasts a lifetime. Today especially today is Women's Day now, so that's why I talk about Mother Teresa. I hope you will enjoy my speech. It's give good things to take it from this speech. Once again, thank you for opportunity to give to speech about Mother Teresa, Miss Library Ma'am, our Library Ma'am Anuradha Ma'am, and all professors, Madam and sirs. Thank you, ma'am. Thank you, ma'am. Blessy, could you please switch on your camera for just a second? Yes, ma'am. Please. Thank you, Blessy. Your the way you said about Mother Teresa was really nice. Yes, thank you, ma'am. Thank you, Blessy. Thank you. Sir, over to you, sir. Thank you, Blessy.
ஏன் நீங்க வீடியோ ஆன் பண்ணலன்னு தெரியல. அதனால சொல்றோம், நீங்க ஒரு 2 or 3 minutes ஆவது நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கங்க. சரிங்களா? we love to see your face, we love to see how you narrate a story. see எவ்வளவு அழகா ஸ்மைலிங் ஃபேஸ். we would have missed it, no? thank you so much. ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்க. ஏன்னா நம்ம பெரிய பெரிய கிரேட் லீடர்ஸை பத்தி படிக்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து நமது வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அவங்கள மாதிரி நம்மளையும் வந்து சாதித்து, அது சும்மா இல்ல, போராடி போராடி எப்படி சாதிக்கிற விஷயத்தை நம்ம கத்துக் கொடுக்கும். Thank you for sharing a biographical sketch of Mother Teresa. Thank you so much. Thank you, sir. Thank you. நன்றிப்பா. Okay, now we got 2 more participants and இப்பொழுது எமது கல்லூரியை சார்ந்த ஜே கிருத்திகா MA தமிழ் 2ஆம் ஆண்டு அவர்களை கதை சொல்ல அழைக்கிறேன். கிருத்திகா ப்ளீஸ். வணக்கம் சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஓகே சார். இணைத்தானும் நல்லவைக்கு அனைத்தானும் ஆற்ற பெருமை தரும். நம்ம கேட்கிற ஒவ்வொரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து நம்மளோட கேரக்டரையும் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப மேம்படுத்திட்டே போகும். இந்த கதை வந்து எங்க பாட்டி எனக்கு சொன்ன கதை. இந்த கதையோட ஸ்டார்டிங் போலாம். ஒரு தீவு கூட்டங்கள் நிறைய இருக்கு. அந்த தீவு கூட்டங்கள் வந்து 2 தீவு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு தீவா இருக்குது. அந்த 2 தீவு அரசாட்சி, மக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு தீவுல வந்து கொடிய விடுவங்கள், பாம்பு, இந்த மாதிரி அவங்களோட அந்த தீவு அந்த மாதிரி இருக்கு. அந்த தீவுல இருக்கும் அந்த அரசாட்சி இருக்க தீவுல ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அது என்னன்னா, அந்த அரசன் வந்து 5 வருஷம் அந்த இடத்துல நல்லா வாழ்ந்து அரசாட்சி பண்ணலாம், அந்த நாடை வந்து மேம்படுத்தலாம், அவன் நல்லா இருக்கலாம், அந்த மாதிரி வாய்ப்பு. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறமா அவன் வந்து அந்த இன்னொரு தீவுக்கு வந்து நாடு கடத்தப்படும். அந்த நாடு கடத்துறதுனால அவனுக்கு வந்து அங்க இருக்க குடியுரிமைகளை வந்து அவனை கொண்டு போட்டுரும். ஒவ்வொரு வருஷமும் அதே ஒவ்வொரு 5 வருஷம் முடிவுலையும் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி நாடு கடத்தப்படுறாங்க. இந்த நாடுகள் அரசாங்கத்துக்கு ஒவ்வொருத்தவங்க வரவே மாட்டேன்ற நிறைய பேர் இதனாலேயே வராம இருக்காங்க. இதுக்கு வரவங்க எல்லாமே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி வெறுத்து போறவங்களும், நம்ம இருக்க கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு போலாம், அரசனா இருந்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்துட்டு போறாங்க. இதுல இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். காலங்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல இல்ல, நாங்க யாருமே அந்த அரசாட்சிக்கு வரவே மாட்டோம், இதனால எங்களோட உயிர் போயிடுது, எப்படி இருந்தாலும் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் நாங்க இருந்துட்டு போறோம், நாங்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஒருத்தர் மட்டும் இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த வரவங்க என்ன பண்றாங்கன்னா 5 வருஷம் அதே மாதிரி சந்தோஷமா இருக்காங்க, அந்த நாட்டை ஆள்றாங்க, அந்த மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்றாங்க. ஆனா 5 வருஷம் கழிச்சு அந்த இன்னொரு நாட்டுக்கு நாடு கடத்த போகும்போது ரொம்ப சந்தோஷமா போறாங்க. ஏன் இப்படி போறாங்கன்னா, அவர் வந்து நம்ம வடிவேல் சாசனம் மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்திக்கா ஃபாலோ பண்ணியிருக்காரு. முதல் வருஷத்துல அந்த இன்னொரு தீவுல இருக்க எல்லா கொடிய விலங்குகளையும் அழிச்சிடறாரு. 2வது வருஷம் வந்து அங்க வந்து மக்களுக்கு தேவையான ஆறு, குளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு அங்க வந்து மனிதர்களுக்கு நடமாடுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துறாரு. 3வது வருஷம் அங்க இருக்க மரம், செடி எல்லாத்தையும் வெட்டி விவசாய நிலங்களா பண்ணிடுறாரு. 4வது வருஷம் அங்க மனிதர்களை கொண்டு போய் வாழ வச்சிடறாரு. அதாவது அவங்களுக்கு தேவையான அந்த இடத்த வந்து சீரமைச்சு மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு அரசாங்கம் ஏற்படுத்துறதுக்கான ஒரு இடத்த வந்து உருவாக்கிறார். 5வது வருஷம் அவருக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அவர் ஒரு அரசனா போறாரு. இங்க இருந்து அரசனா போறவங்க ஒவ்வொருத்தரும் நாடு கடத்தப்படும் போது ஒரு அடிமையா போறவங்க, இவருக்கு அங்க இருந்து வரும்போது ஒரு கப்பல் வந்து அரச மரியாதையோட இங்க இருந்து அரசர் அங்கேயும் போய் அரசரா இருக்காரு. இதுலோட மெயின் தீம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது அதுக்கான விளைவுகளை நம்ம யோசிச்சு செய்யணும். நம்ம வைரமுத்து சார் ஒரு வழி சொல்வாரு, ஏவாத ஏவுகணையும் அடிக்கப்பட்ட ஆணிய பலம். நம்மளோட முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு உயர்வா இருக்கோ அந்த அளவுக்கு நாம வந்து முயற்சிகள் செய்வோம், நன்மையும் நம்ம அடைவோம். இதுதான் சொல்றாங்க இந்த கதை. இந்த கதை வந்து எங்க பாட்டி எனக்கு சொன்ன கதை. இந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நன்றி. தேங்க்யூ கிருத்திகா. ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை. உங்க பாட்டியோட கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி வந்து நம்ம வந்து எதிர்காலத்தில் நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்மளுடைய கோல்ஸ் என்ன, அதற்கு நாம் இப்பொழுதே நம்ம எப்படி தயார்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை சொன்ன அந்த கதை அது. 5 வருடங்களுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிறது இப்பயே முடிவு பண்ணி 5 வருடமான காலமாக உழைத்து அந்த கோலை ரீச் பண்றதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் தட். And over to Anuradha ma'am for the last participant, please.
எஸ் சார். கிருத்தியா ரொம்ப அழகா சொன்னீங்க உங்க கதை. அதுல வந்து வடிவேலோட சென்டென்ஸ் எல்லாம் வேற பஞ்ச் எல்லாம் போட்டு ரொம்ப கேஷுவலா நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் தேங்க்யூமா. தரணி ஸ்ரீ. எஸ் மேம். யா, ஆர் யூ ரெடி? கேமரா கொஞ்சம் ஆன் பண்ணிக்குமா? எஸ் மேம். எஸ் மேம். தேங்க் யூ. Am I visible, ma'am? Yes, of course. Please go ahead. A warm welcome and good evening to everyone. I'm very happy to be here with you all. Happy Women's Day who are all here and all over the world. Today I'm going to tell about Kritika Yashini. She's the first transgender sub-inspector of India, and I'm very glad that I'm telling the story on this particular day. So without any delay, I'll get into the story. Many of the people belonging to the transgender community are unable to apply to jobs and educational courses of their choice because most of the institutions do not have proper facilities to cater to the needs of marginalized and poor communities. Perhaps even sky is not the limit for India's kid Kritika Yashini, who went on to become the country's first transgender police officer. Kritika Yashini's journey toward her goal was a long trail of struggles, but she came out stronger than ever before. Yashini was born as Pradeep Kumar in Tamil Nadu, where she spent a difficult childhood because she wasn't accepted in her own household. When she hit puberty, she realized she didn't feel like a boy. Her parents took her to multiple doctors, astrologers and temples who could provide magical solution to all her problems. But here is the problem. Transgenderism continues to be a mental stigma for many Indians, even if the World Health Organization declares it to be no longer a mental illness. Yashini had to change her hometown to Chennai, where she was welcomed with open arms by members of a similar community. In February 2015, Yashini applied to the position of a sub-inspector police officer. In Tamil Nadu, he formed the Services Recruitment Board. However, before she could prepare for the test, her application was rejected because she didn't belong to either of the categories, male or female. On a piece of paper, Yashini, persistent to get the job, questioned the decision in High Court of Madras. Despite Supreme Court's decision of recognizing transgenders as the third gender in April 2014, Yashini had to fight for an entire year before the court ruled in her favor. She aced all the physical tests, starting from sprints to high and long jumps. Even after she lost the 100-meter sprint race by a second, the courts were determined to hire her, and in November 2015, Yashini became India's first transgender police officer. Recalling her name at the Neelambal Higher Secondary School, Yashini tells, "I always had feminine habits. I played games that girls play and preferred being with girls over boys. It got so bad that at one point I couldn't use either the male or female toilets." She waited to tell the truth to her parents till she was a computer science graduate. When she opened up, they went into a state of shock. Repression of emotions made Yashini's heart heavy. She decided to make life of her own, and so she took up a small job as a warden at a women's hostel. Small job as a warden at women's hostel, it's being new to her. Since then, there has been no turning back. She undertook her own transition when she underwent 6 months of intensive counseling, tests, and hormone therapy at the Kilpak Medical Hospital. The desire to be a woman was more than a fear of pain, she told while describing her 4-hour-long surgery. Apart from being a police officer profession, she's also an app developer, so she could help other transgenders to cope up with their identity. She has not only made history by becoming India's first transgender police officer, but she also became the flag bearer for the inclusion of transgender option under the gender category in all recruitment forms of Tamil Nadu. From this, we can learn that we should be our own at
any particular point. If it is very hard to be also, we should be our own, and we have to struggle for that. If we need one thing, we have to struggle and we have to achieve that. We should be strong both physically and also mentally. And I'm very happy to have this opportunity here. Thank you all. Thank you, ma'am. That was very nice biography about a transgender on a Women's Day. Yes, ma'am. That's really contradicting, but still, we love the way you said the story and you narrated each and every struggle of her. Yes, ma'am. Thank you so much, ma'am. Next to move on to sir. Yes, உங்க பேர் என்னப்பா? grade 4 இருக்கு. Dharnishri, sir. Oh, Dharnishri grade 4 ah? Actually not grade 4, sir. Second year B English. Okay. That's my sister's email ID. I'm using my laptop for that. Okay. So ரெண்டு மூணு விஷயங்கள். One வந்து background is so nice. Okay, being a show being organized about storytelling, maybe your background, a bookshelf with a lot of books, no, that adds color to your presentation. My first hats off to you for that. Okay, and secondly, I should admit that your pronunciation is superb. Your pronunciation is very nice. The way you presented the words, no, really encouraging, really. And நீங்க ஒரு போல்டான ஸ்டோரி, ஒரு கான்செப்ட் எடுத்து பேசிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசுறது ரொம்ப சங்கடப்படுவாங்க, அதை பேச மாட்டாங்க, உங்களை நினைச்சுட்டாலும் பேச மாட்டாங்க. But you are very bold enough to come up to the stage to talk about all these things. Hats up to you. Okay, thank you so much. In my perspective, they deserve to be in the women category in my own way. So that I thought it would be a perfect timing when I tell the story in this particular. Of course. Actually, the choice is left to the person concerned. It is he or she to decide whether he wants to be a man or a woman. It's a choice. Thank you so much for this beautiful story. Grade 4. Thank you, sir. Ma'am? Yes, sir. Okay, ma'am. One minute, ma'am. Yes, please. அப்ப இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு 10 கதை சொல்லிகள் நமக்கு வந்து கதை சொல்லியிருக்காங்க. பலதரப்பட்ட கதைகள் நம்ம இப்ப இந்த ஒரு மணி துளியில் நம்ம கேட்டிருக்கோம். நம்ம நிறைய விதமான கதைகள், அதாவது ஒரு வெறும் ரிங்டோனை மட்டுமே நம்ம கேட்டுட்டு வந்து மனசுல பல கற்பனைகளை வளர்த்து கொண்டு நிறைய காரியங்கள் பண்றோம். நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் பண்ணாம நம்மளால வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணி ஒவ்வொரு தவறுகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொண்டு அடுத்த ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நாம் எப்படி நம்மளை முன்னேற்றி செல்வது அப்படிங்கிற பத்தி ஒரு கதை. பெண்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, சரியான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு பெண்கள் தங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்ன 3வது கதையாக இருக்கட்டும். அல்லது அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க என்ன நம்மளை பத்தி சொல்றாங்க அப்படின்னு நினைக்காம நாம் நம்மை குறித்து என்ன நினைக்கிறோம், நாம் என்னவாக ஆசைப்படுவதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன 4வது கதையாக இருக்கலாம். அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அலசி ஆராயாம ஒரு காதால் கேட்ட ஒரு விஷயத்தை அப்படியே நம்பிடக்கூடாது அப்படிங்கிற சொன்ன அந்த 5வது கிங் ஸ்டோரியாக இருக்கலாம். அல்லது ஒரு பெண்மணி தன்னுடைய வீக்னஸை வந்து எப்படி அவங்க ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிரேட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை பத்தி கூறிய அந்த 6வது கதையாக இருக்கலாம். அல்லது நமது ஆர்கே நாராயணுடைய புகழ்பெற்ற வில்லிங் ஸ்லேவ் என்ற ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம். நாம் அடிமைத்தளத்தை இன்னும் we are habituated to be in slavery, அதாவது நம்ம பிரேக் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிற கருத்தை ஆழமாக பதிவு செய்த 7வது கதையாக இருக்கலாம். அல்லது உலகத்திற்கே முன் உதாரணமாக பண்பிற்கும் ஏழைகளுக்கு உதவும் அந்த குணத்திலும் மிகச்சிறந்து விளங்கிய மதர் தெரேசாவை குறித்த அந்த பயோவாக அமைந்த 8வது கதையாக இருக்கட்டும். அல்லது நம்ம ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாம் இப்பொழுது இருந்தே என்ன செய்ய வேண்டும், அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு இப்ப நம்ம இருக்க ஃபெசிலிட்டிஸ் வச்சு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு சொன்ன நமக்கு அந்த 9வது கிங் ஸ்டோரியா இருக்கட்டும். அல்லது ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறிய ஒரு குழந்தை எப்படி வந்து இந்தியாவினுடைய முதல் போலீஸ் இன்ஸ்பெக்டராக மாறியது என்று சொல்லப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பயோ ஸ்டோரியாக இருக்கலாம். எல்லா கதைகளுமே வந்து ஒவ்வொரு கதையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதையிலையும் வந்து ஒரு அருமையான கருத்து இருந்துச்சு. சொன்ன ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாவே சொல்லிட்டு போயிருக்காங்க.
தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய முயற்சி அனைவரும் முயற்சி வந்து பாராட்டத்தக்கது. ரொம்ப நல்ல கதை சொன்னாங்க. இந்த நேரத்துல நானும் ஒரு சின்ன கதை சொல்லிட்டு நான் மைக்க மேடத்தை கொடுத்துட்றேன், சரிங்களா? அதாவது வால்ட் டிஸ்னி அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு 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 புகைப்பட கலைஞர், மிகப்பெரிய ஒரு அந்த தீம் பார்க்க ரெடி பண்ணவங்க, நிறைய படம் கார்ட்டூன் மூவிஸ்ல எடுத்தவங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு வந்து ஒரு ட்ரக்கிங் போறாரு. மலை ஏறி போகலாம் அப்படின்னு ட்ரக்கிங்ல போறாங்க. அவங்க எல்லாம் நடந்து ஏறி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சொன்னாங்க, ஐயா முடியலப்பா, இனிமேல் நடக்க முடியாது நம்மளால, ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், காலையோட நம்ம அடுத்த ஏரியாவை நோக்கி நம்ம ட்ரக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சாயந்தரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸை ஃப்ரீயா பேசிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 8-8:30 அவங்க ரொம்ப டயர்டா இருந்துச்சு எல்லாத்துக்குமே, எல்லாம் படுத்துட்டாங்க. ஒரு பெரிய ஹால், அந்த ஹால்ல வந்து வரிசையா பெட் போட்டிருக்காங்க. அந்த பெட்ல எல்லாரும் படுத்து உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வால்ட் டிஸ்னிக்கு வந்து ஒரு பழக்கம், என்ன பழக்கம்னா, ஒரு எப்போதும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால ஒரு டைரி எடுத்து வச்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எழுதுவார். நம்மள சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம். அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, காலைல வந்துடுவாங்க, இங்க ட்ரக் பண்ண ஆரம்பிச்சோனாங்க, இந்த இடத்துக்குலாம் போகணும் நாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவருடைய அந்த டைரியை ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு டிஸ்டர்பிங் சவுண்டு கேட்குது. என்ன டிஸ்டர்ப்னா, இந்த கூட வந்தவங்க எல்லாம் படுத்திருக்காங்க இல்லையா, அது பெரிய ஹால், தனித்தனி ரூம் கிடையாது, பெரிய ஹால்ல படுத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் வந்து அதுல குரட்டை விட ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூங்குறப்ப பயங்கரமா குரட்டை விடுவாங்க. ஒவ்வொரு குரட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு விதமா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க குரட்டை விடுறதும் பாத்தீங்கன்னா ஒரு ராகத்துல, ஒரு ஸ்ருதியில, ஒரு டியூன்ல போயிட்டு இருக்கும். ஒருத்தவங்க இளையராஜா மாதிரி, ஒருத்தவங்க ஏஆர் ரஹ்மான் மாதிரி நிறைய டியூன்ல போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணாரு வால்ட் டிஸ்னி, என்னடா அப்படி குரட்டை விடுறாங்களே, நம்மளால தூங்க முடியலன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு அவரு. ஒவ்வொரு குரட்டை சவுண்டையும் அவர் கேட்க ஆரம்பிச்சார். இவர் எப்படி கொட்ட விடுறாரு, இவர் எப்படி கொட்ட விடுறாரு, அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணாருன்னா, டைரியில வந்து ஒரு நோட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சார். சரிங்களா? ப்ளீஸ் ரிமெம்பர். அடுத்தவங்க கொட்ட விடுற சவுண்டை கேட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சார். அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுட்டாரு. ஓகே, இடத்துல ட்ரக்கிங் போனாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஹாப்பிலி தே ஆல் ரிட்டர்ன் ஹோம். வால்ட் டிஸ்னி என்ன பண்ணாருன்னா, த மூன் அண்ட் த ஸ்டார் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் மூவி, ஒரு கார்ட்டூன் மூவி, அந்த மூவில அவர் என்ன பண்ணாருன்னா, he composed a snoring symphony. சிம்பனி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஏஷியாலே வந்து சிம்பனி வாசித்த ஒரே கலைஞர் வந்து இளையராஜா தான். அந்த சிம்பனிங்கிறது மிகப்பெரிய ஒரு இசை சங்கமம். அந்த ஒரு இவர் நம்ம ஸ்னோரிங் சிம்பனி ஹி கம்போஸ்டு. இந்த கொரட்டை ஒலிலாம் வச்சு டிஃப்ரெண்டான கொரட்டை சத்தம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு அவர் பெரிய ஒரு ஸ்கோர் ரெடி பண்ணி he used it in that particular movie. And you will not believe he was awarded Oscar for the best music அந்த படத்துக்கு. இந்த கதை எதுக்கு நம்ம சொல்றோம்னா, ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், நம்ம பார்ப்பதா இருக்கலாம், இல்லை படிக்கிறதாக இருக்கலாம், நம்ம கேட்பதாக இருக்கலாம். அந்த சின்ன விஷயத்துல இருந்து கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன கத்துக்கிறோம், புதுசா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஏதாவது கிரியேட்டிவ் ஏதாவது பண்ணலாமா, நம்ம இது வரைக்கும் யாரும் பண்ணாதது பண்ணலாமா, இல்லை யாராவது இது வரைக்கும் பண்ணிட்டு போனதை நம்ம எடுத்து மேம்படுத்தி செல்லலாமா, அந்த புது விதமா திங்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் கிரேட்ஃபுல் டு எவ்ரிபடி. பட் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஃபார்முலா வாட் ஆப் தேங்க்ஸ் சொல்றதுக்காக இட்ஸ் மை பிளஷர் டு கால் அப்பான் மிஸ்ஸஸ் கே அனுராதா, காலேஜ் லைப்ரரியன், LRG Government Arts College from Tirupur, to propose vote of thanks. Madam, please. Thank you, sir. I first express my wholehearted thanks and gratitude. Please, for 2 minutes. Okay, sir. Okay. சார், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முதல்ல இதுக்கான முத்தாய்ப்பா இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்தது வந்து நம்ம சார் தான். முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல என்ன பெருசா அது ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கும் போது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், அது என்ன கதை சொல்றது தானே அப்படின்னு. பட் நம்ம என்ன கதை சொல்ல போறோம், இத்தனை நேரத்துல அதை சொல்லணும், என்ன மாதிரி கதையை நம்ம செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது எத்தனை விஷயங்களை நம்ம பார்த்துதான் நீங்க இந்த 10 பேரும் கதையை செலக்ட் பண்ணிருப்பீங்க. அது வந்து எவ்வளவு நேரம் நீங்க சுருக்கி அந்த 5 மினிட்ஸ்ல சொல்லணும் அப்படிங்கறதுக்காக கண்டிப்பா எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. முதல் உங்க எல்லாத்துக்கும் என்னோட இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிற அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டோரி டெல்லிங்ல வந்து இது ஒரு சாதாரண விஷயமா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸா நினைக்காம இதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
நம்ம பாட்டி காலத்துல இருந்து எப்பவுமே வந்து கதை சொல்றது பாட்டிகள் தான். தாத்தா யாருமே கதை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. தாத்தாவுக்குள்ள எப்போ வேற வேலை இருக்கும். பாட்டி தான் வளர்ப்பு, குழந்தைகள் வளர்ப்பு மேம்படுத்து அப்படிங்கும் போது அங்க வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் பாத்துக்குவாங்க. அப்ப வந்து பாட்டி தான் கதை சொல்லுவாங்க மெயினா. அந்த பாட்டி கதை மூலமா நம்மளுக்கு நிறைய செய்திகள் வரும். நம்ம எப்படி வாழணும், வாழ்க்கையில எது மதிப்புக்குரியது, வாழ்க்கை நடத்துறதுக்கு நம்மளுக்கு எது அத்தியாவசியமான தேவைகள், அந்த மாதிரி நிறைய விஷயத்த கதை மூலமா நம்மளுக்கு கொண்டு சேர்க்கறதுனாலதான் நம்மளுடைய கல்ச்சர் வந்து இவ்வளவு ரிச்சா நல்ல ஒரு பண்புள்ள இதா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இந்த கதை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த கதை சொல்றதுனால இப்போ உங்களுடைய பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். இப்போ சந்திரா வந்து நான் உண்மையா பாராட்டுறேன். உங்களுக்கு எத்தனை தடைகள் எத்தனை குறைகள் இருந்தாலும் தான் வந்து ஒரு இதுல கலந்துட்டு பேசி அதை வந்து அந்த இதை சரி பண்ணிக்கணும், அந்த குறையை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க முன் வந்திருக்கல. அவங்க உண்மையா சந்திராவை பாராட்டுறேன். அவங்க சொன்ன அந்த கதையில வர அந்த பெண்மணி போலவே அவங்களும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டு நல்ல வாழ்க்கையில் நல்ல நிலை அடையணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். மற்ற அனைத்து மாணவிகளும் எங்க கல்லூரி ஆகட்டும், எம்பி முத்தையா கல்லூரி, 2 பேருமே வந்து நல்ல முயற்சி, நல்ல கதை சொன்னீங்க. இந்த ஃப்ளோ வந்து இதுல பெருசா சார் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரைனிங் எல்லாம் போயிருக்க மாட்டீங்க. சார் நேற்று சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு ரெடி பண்ணியிருப்பீங்க. வெரி நைஸ். ரொம்ப நல்ல முயற்சி. அனைவரையும் மனமாற பாராட்டுகிறேன். தேங்க்யூ. வாய்ப்பளித்த கல்லூரி நூலகர் ராமசாமி ஐயா அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, ma'am. Thank you, sir. Thank you, ma'am. Thank you so much, ma'am. I think we have come to the end of this particular program, and I think it's my pleasure to thank the principal of M.E. Muthaiya Government Arts College for Women Dindigul, Dr. D. Lashmi. Adubola, the principal of LRG Government Arts College for Women Tirupur, Lily ma'am. 2 பேருமே வந்து நாங்க வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி மேடம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம், ஆன்லைன்ல பண்ணலான்னு இருக்கோம்னு சொன்னப்ப 2 பேருமே வித்வுட் a second thought they said very good, it's a good initiative, go ahead அப்படின்னு மட்டும் சொல்லாம இது போல இனிமேலும் நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும், we will support you அப்படின்னு 2 பேருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. So we are grateful and thankful to both the principals, and we are thankful to each other. நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்கி மாணவர்களை அழைத்து லிஸ்ட் ரெடி பண்ணி ப்ரோஷர் ரெடி பண்ணி எல்லா ஒர்க்கும் அனுராதா மேடம் பார்த்துருக்காங்க. So I am thankful to Anuradha ma'am. Thank you so much for your interest, and I am sure we will join together even in our future endeavors. We will try to organize such kinds of programs in future too, take into consideration the benefits that can be accrued to our students because of all these programs. அதுபோல இந்த எல்லா மாணவிகளும் இன்னைக்கு 10 கதை சொல்லிகள் இருந்தா வந்து நம்ம வந்திருக்காங்க. மேடம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இன்னைக்கெல்லாம் எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா you will not believe, நான் ஒரு 4-5 பேர்த்த வர சொன்னேன். நான் வந்து சரி கதை சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு 2-3 பேர் கதை சொன்னாங்க என்கிட்ட. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு கதை சொன்னாங்க. நான் அந்த கதையை இன்னைக்கு சொல்லல, என் லைப்ரரியில சொன்ன கதை இல்லாம இப்ப ஈவினிங் சொன்னப்ப வேற கதை சொன்னாங்க அந்த பொண்ணு. ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு போறப்ப சார் நான் பாத்துக்கிறேன் சார், கதை செலக்ட் பண்ணது சார், நான் வீட்டுல புக் நிறைய புக் படிச்சிருக்கேன், நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன்னு சொல்லி. So she went after 3:30 அப்புறம் வீட்டுக்கு போய் she prepared the story and she came and narrated. அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதான் எங்களுடைய நோக்கம். ஒவ்வொரு மாணவியருக்குள்ளும் பல திறமைகள் ஒளிந்திருக்கின்றது, மறைந்திருக்கின்றது. சரிங்களா? இது போல நிகழ்ச்சிகள் வரும்பொழுது இந்த நிகழ்ச்சிகளை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கான ஒரு வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கணும். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க. இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல உங்க ஃப்ரெண்ட்ஸையும் பங்கெடுத்துக்க சொல்லுங்க, நீங்களும் பங்கெடுத்துக்கங்க. So on behalf of both the colleges, I am thankful to each and every one of you for having been with us for more than 1.5 hours and for having made this particular online storytelling event a memorable one. Thank you so much and good night all. Thank you, sir. Thank you, sir. Sir, good evening. Thank you, sir. Ma'am, good evening, ma'am. Thank you, sir. Sir, I am Mrs. Batmavati from LRG Government Arts College, Department of Botany. Oh, very nice, ma'am. Very Sir. glad to see you, ma'am. Thank you. Sir, ஒரு நல்ல எஃபர்ட். Thank you. ஏன்னா எனக்குமே வந்து வாசிப்புங்கிறது ரொம்ப பிடிக்கும். Yes, ma'am. என்னோட சின்ன வயசுல இருந்தே அது எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம்.
ஆனா அதை வந்து நீங்க இப்பவே இந்த இளம் மைண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து யங் மைண்ட்ஸ்ல வந்து அது இன்கல்கேட் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு மாணவிகளுமே அவங்களோட திறமைகளை அழகா வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பல கதைகள் நம்ம படிச்சிருந்தாலும் அது அந்த குழந்தைகள் சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட முயற்சிக்கும் அனுராதா மேடத்தோட முயற்சிக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். மென்மேலும் இது மாதிரி பல நிகழ்வுகளை நீங்கள் வருங்காலத்தில் நடத்த வேண்டும் என மாணவிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து நிகழ்வுகளுக்கும் நான் கண்டிப்பா இருப்பேங்க சார். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் திஸ் லவபிள் சப்போர்ட் மேம். இது மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து உற்சாக வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு டானிக்காக இருக்கும். இது போல நிறைய விஷயங்களை எடுத்து நடத்துவதற்கான ஒரு 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 ஊக்கத்தையும் ஒரு ஆக்கத்தையும் கொடுக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ மேம். டெஃபினெட்லி வீல் என்டெவர் டு மோர் ப்ரோகிராம்ஸ் மேம். சார் மாலை வணக்கம் சார். மேம் வணக்கம் மேம். வணக்கம் கிரிஜா மேம். வாங்க மேம். நான் கிரிஜா மேம் பேசுறேன் சார். சார் அன்றாட பணிகளுக்கிடையே இப்படி மாணவர்களை வந்து இந்த மாணவ சமுதாயத்தை ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கி நல்ல ஒரு, அதாவது நம்ம சின்ன குழந்தையெல்லாம் பார்க்கும்போது என்ன கேட்கிறோம் அப்படின்னா பாட்டி சுட்ட கதை, இந்த பாட்டி வடை சுட்ட கதை தான் கேட்டிருக்கிறோம். பாட்டி வடை சுட்ட கதை போய் காக்கா வடை சுட்ட கதை அந்த மாதிரி வாங்கி போச்சு. சார் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பாட்டி வடை சுட்டது, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து காக்கா வந்து என்ன பண்ணுது, வடைய அது மத்தவங்க ஏமாறும் போது சுட்டுட்டு போயிருந்தது. அந்த மாதிரி வந்து இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர் வந்து ஒரு நல்ல ஒரு புதிய சிந்தனை, இந்த புதிய சிந்தனை வந்து நல்ல ஒரு புதிய தொடக்கம். இந்த மாணவர்களிடையே இருக்கக்கூடிய இந்த எழுச்சி, இந்த 10 மாணவர்கள் வந்து முயற்சி செய்து தங்களுடைய நேரத்தை வந்து சரியான ஒரு நோக்கத்தோட வந்து பயன்படுத்தி அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க இல்லையா. இது மாதிரி நிறைய மாணவர்களை உருவாக்கின உங்க 2 பேத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க சார். இந்த மாணவர்களுடைய இந்த தொலைநோக்கு பார்வை, அவங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் எப்படியாவது வந்து நம்மளும் கதை சொல்லிடணும்ன்ற அந்த ஊக்கம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடுகளை வந்து உருவாக்குவதாக இருக்கிறது. அந்த மாதிரி வந்து வரும்போது அவங்களுடைய இந்த செயல்களும் அந்த வார்த்தைகளும் இந்த பண்பும் வாழ்க்கையில் அவங்களை நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனைவருக்கும் பங்கு பெற்ற மாணவியர்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா உங்களுக்கும் அனுராதா மேம் அவர்களுக்கும் எங்களுடைய எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த உங்களுடைய புதிய சிந்தனைகளானது பல்வேறு வடிவங்களை பெற்று சிறிய வட்டத்திற்குள் உழண்டு இருக்கக்கூடிய இந்த மாணவ சமுதாயத்தை, ஏன் சிறிய வட்டம் அப்படின்னா அந்த செல்போனும் நானும் அவ்வளவுதான், அதுல இருந்து விடுபட்டு இவர்களை வந்து ஒரு நல்ல நூல், நல்ல வாசகர்களாக, நல்ல புதிய சிந்தனைகளை பெறுபவர்களாக மாற்றுகின்ற உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். Thank you ma'am. Thank you for your support ma'am. Thank you. Thank you. So thank sir, you so much. Girija ma'am is a senior professor of Tamil department sir. Oh great. And Padma ma'am senior professor botany department sir. Very good. They are always very supportive and for every Vasagar Vattam program they will definitely attend sir. நான் கூப்பிடல அப்படிங்கறத பத்தி அவங்க கேரே பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அட்டெண்ட் பண்ணுவாங்க sir. I'm so thankful to them. Thank you Girija ma'am. Thank you no. Thank you Padma ma'am. So you are so blessed to have fans of books and fans of reading clubs. Okay. Of course sir, of course. Shall we wind up session ma'am? Yes sir, yes sir. So thanking everybody and wishing you happy days ahead. Thank you so much. Thank you sir, thank you all. Thank you sir. Students can leave the meeting please. Thank you so much.